இறைவனுக்கு நீங்கள் வந்து பாத்திரத்தில் தான் தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? கண்ணப்ப நாயனார் என்ன செஞ்சாரு, வாயில தண்ணி பிடிச்சிட்டு வந்து துப்புனார் இல்லைங்களா? அப்போ உங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, கண்ணப்ப நாயனார் மாதிரி நான் ஓட்ட விழுந்து சாமி குடிக்கிறாருன்னு நம்பணும் இல்லைங்களா? எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு நம்பிக்கை வந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி. இது வந்து தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத நம்பிக்கை. ஓகேங்களா? ஒருவேளை நம்பினா முழுசாக நம்பிடணும். இறைவன்ட்ட பாத்திரத்தை கொடுத்தாச்சுல, உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள். அதை ஓட்டினா குடிக்கிறாரு, அப்படி தூக்கினா குடிக்கிறாருன்ற மாதிரி விட்டுட்டு போக வேண்டியதான். ஓகேங்களா? ரொம்ப போட்டு குழப்ப தேவையில்லை. நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு பாதி நம்பிக்கை இருக்குங்க எல்லாத்துலேயுமே. இப்போ இறைவன் மேலேயுமே பாதி நம்பிக்கை இருக்குது. அவர் அப்படிதான் அப்படின்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சு தான் அவர் குடிப்பார் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்க தான் பிரச்சனை. எந்த நம்பிக்கையும் இருக்கக்கூடாது. மொத்தமும் இறைவனுடைய சிந்தனை தான், இறைவனுடைய வாழ்க்கை தான், இறைவனுடைய எல்லாமே என்னோட தான். அப்போ ஆட்டி வித்தால் ஆடினால் அப்போ என்னை செய்ய வைக்கிறதே இறைவன் தான் நம்பிக்கை வரும்பொழுது இந்த குழப்பங்கள் வராது. பாதி நம்பிக்கைகள் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்பயுமே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, இறைக்கு செய்யக்கூடிய சேவைகளை ஏதோ ஒரு பர்பஸாக செய்கிறாங்க.